வருவீங்கன்னு சொன்னாங்க, நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா வந்துட்டீங்க. வராம இருக்க முடியாதுல்ல. என்ன பேரு? உன்னிகிருஷ்ணன். எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸ்கூல்ல பியூனா இருக்கீங்களா? பியூனா இருந்தா என்ன? நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாரு? பியூன்ஸ் தானே. கேள்விப்பட்டது இல்லையா? பியூன்ஸ் தானே. அப்புறம் பியூனா இருந்தா நல்ல விஷயம் என்னன்னா இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டாம், அப்படிதானே? இன்கம் டாக்ஸ் கொடுக்காம சம்பளம் வாங்க முகேஷ் அம்பானி ஆள முடியுமா? அட்லீஸ்ட் அனில் அம்பானி ஆள முடியுமா? ரத்தன் டாடா ஆள முடியுமா? அதானி ஆள முடியுமா? அதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு? டீயை கொடுக்க சொல்லுங்க. நீங்க ஏன் பேச மாட்டேன்றீங்க? வெக்கப்படுறாரு. அவர் கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவரு, அதனாலதான். இப்படி சொதப்புறீங்களே. ஈஸ்வரா, என்ன பேச மட்டும் வச்சிடாத. இப்போ இவகிட்ட ஏதாவது பேசணும்னா பேசுங்க. அதெல்லாம் தேவையில்லை. கல்யாண பொண்ணு கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே பேச வைக்கிறத இவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. இவங்களுக்கு பெரிய குடும்பம். அதான் இவனோட அப்பா இவனோட அம்மா கிட்ட முதல்ல பேசினதே இவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான். அதுவும் புள்ள ஆம்பளை புள்ளையா அப்படின்னு கேட்கறதுக்காக மட்டும்தான். என்னங்க, கொஞ்சம் இங்க வாங்க. இல்ல, இந்த காலத்து பிள்ளைங்கல்ல, அதான் உன்னிகிருஷ்ணன் கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும்னு சொல்றேன். தனியா பேசுறதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம்னு சொல்லுங்களேன். ஏதாவது சொல்லி காப்பா. ஆமா. ஓ, இதுவும் சொதப்பிருச்சோ? என்னாச்சு வால்டர்? முடிவு தெரிஞ்சிருச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வை. ஸ்டார்ட் பண்றதுக்கு வண்டியை நான் ஆஃப் பண்ணவே இல்லை. உங்களோட பேர் என்ன? என்ன உன்னிகிருஷ்ணா, உன்னோட 15 வயசுல இருந்தே ஆரம்பிச்சிட்ட. திறந்து வச்ச மணிப்பர்ஸ் மாதிரி உன் வாயை திறந்துட்டு என் முன்னாடி வந்து நிக்கிறது. குரலை மாத்தி கொடுக்க சொல்லி சொல்ற. கரெக்ட். சொந்த பொண்டாட்டியோட வாயை கூட டாக்டர் பாத்திருக்க மாட்டாரு. அன்னையில இருந்து ஒவ்வொரு விசிட்டுக்கும் நான் ஃபீஸ் வாங்கியிருந்தேன்னா இன்னைக்கு ஒரு பென்ஸ் காரே வாங்கியிருப்பேன். எதுக்கு உன்னிகிருஷ்ணா மறுபடியும் இப்படி கேக்குற? இவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க போனோம். பொண்ணு பார்க்கவா? இல்ல, நமக்கு என்ன பொண்ணு பார்த்தா போதும். இவனுக்கு இவன் வாய்ஸ பொண்ணு கேட்கணும்ல, அதான் பொண்ணுகிட்ட பேசிட்டு வராது அனுப்பணும். ஆனா சுரஸ்தானம் மாறி போச்சு. பொண்ணுக்கு சினிமா நடிகன் திலகனோட வாய்ஸ். ஒரு ஆபரேஷன் பண்ணி 2 பேருடைய வாய்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கல்யாணம் நடந்துரும். என்ன உன்னிகிருஷ்ணா, ஆயுர்வேதம், அலோபதி, ஹோமியோபதின்னு உனக்கு இருக்கிற குரலுக்காக இதுவரைக்கும் எத்தனை ரூபாய் நீ செலவு பண்ணிருப்ப? ஏதாச்சும் நடந்ததா? இல்ல டாக்டர், முதல்ல என்னோட பிரச்சனையை புரிஞ்சுக்கோங்க. அது என்ன? எல்லாம் சரியாயிடும். நாங்க டாக்டர் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரோம். ஒரே நிமிஷம் நீ வெளியில போய் நில்லு. போ. டாக்டர், அவனோட வாய்ஸ ஆபரேஷன் பண்ணி சரி பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அவனுக்கும் அதுல நம்பிக்கை இல்ல. ஆனாலும் அவன் ரொம்ப வருஷமா உங்களை பார்க்க வரான். மனசு கஷ்டம் வரும்போதெல்லாம். ஆமா, நமக்கு ஃபீலிங்ஸ் வரும்போது நம்ம ஒரு பாருக்கு போய் சரக்கு அடிப்போம். அவனுக்கு ஃபீலிங்ஸ் வரும்போது டாக்டரை பார்த்து 2 மருந்து குடிப்பான். 2 வேஸ்ட் தான். கண்டினியூ. எந்த பிரயோஜனமும் இல்லைன்னாலும் ஒவ்வொரு முறையும் நீங்க அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறீங்க. அதனால அவன் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது டாக்டர். அதே மாதிரி இந்த முறையும் அவன் மனசை கூல் பண்ணுங்க. நானும் ட்ரை பண்றேன். உன்னிகிருஷ்ணா, அவனுக்கு சின்ன அட்வைஸ் கொடுங்க போதும். உன்னிகிருஷ்ணா, சாதகம் பண்ணி பாத்திருக்கியா? பெரிய குளத்திலயோ ஆத்துலயோ அதிகாலையில கழுத்தளவு தண்ணியில நின்னு சாதகம் பண்ணணும். சாதகம் பண்றதுனால நல்ல பிரயோஜனம் இருக்குன்னு இப்ப புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தா என்ன? தேங்க்யூ. சாதகம் பண்ணி என்னோட குரலை நான் கமலஹாச குரல் மாதிரி மாத்திடுவேன். பக்கத்து வீடு தானே சொன்னா. இதுல எது ஆட்டோ சாந்தி வீடு? ஆட்டோ நிக்கிற வீடு தான் சாந்தி வீடா இருக்கும். யாரது? ஓ, என்னோட நிழல் தானா? நிழல பார்த்தோன்னே பண்ணிக்குட்டின்னு நினைச்சேன். ஆட்டோ நிக்குது. இதுதான் வீடு. இதாதான் இருக்கும் ஆட்டோ சாந்தி வீடு.
நம்ம வரணுங்கிறதுக்காக பேக்கெட்டை திறந்து வச்சிருக்கா. ஐயோ சாந்தி, சாந்தி வீட்டுல இருக்கிற கட்டையே இப்படி இருக்கே. அம்மா போன் பண்ணலாம். ராஜி, ராணி, பிரேமலதா. எஸ் சாந்தி போடுறாவல. ஹலோ சாந்தி, சாந்தி. அவன் வந்துட்டான், நான் வரேன். இன்னையோட அவனோட கதையை முடிக்கும். நீ போய் கதவை தர. யாரும் பாக்கிறதுக்குள்ள டக்குன்னு உள்ள போயிடணும். சாந்தி, சாந்தி, நான் வந்துட்டேன். ஓபன் பண்ணுமா? என்ன ஷாக் அடிச்ச மாதிரி துடிக்கிறான். அடடா முடியாது. ஐயோ டாக்டர், நான் செத்துருவேனா அது டாக்டர்? இல்ல, இந்த நடுக்கம் நிக்கிற வரைக்கும் இன்ஜெக்ஷன் போட முடியாது. ரொம்ப சீரியஸ். ஆமா, கவனமா இருக்கணும். ஆமா, கோயில் குளத்துல கரெக்டா நீ என்னத்தான் பார்த்த? 3 தலை 6 கை வச்சிருக்கிற ஒரு காட்டேரி, ஒரு கையில டார்ச் வச்சிருக்கு. அது எதுக்கு? ஒருவேளை பவர் கட் சமயத்துல இருட்டுல செத்து போன காட்டேரியா இருக்கும். இல்ல? ஆமா. நம்ம பக்கத்தூர் நாராயணன் புள்ளத்தாச்சி வயிறோட விழுந்து இறந்த குளம் அது. அப்ப அது நாராயணி தான், டவுட்டே கிடையாது. நேத்து பாதி ராத்திரில கோயில் குளத்துல ஒரு பொண்ணுடைய பாட்டு கடிச்சு. வெள்ளிக்கிழமைன்றதால நான் வெளியே வரலப்பா. அப்ப கூட இருந்த 2 தலை யாருது? நாராயணுடைய பொண்ணு தான் சாபது கர்மம் பண்ணல. சுருக்கமா சொல்லணும்னா நாராயணன் குடும்பமே அங்கதானே இருக்கு சாமி. அப்படி பார்த்தா பூஜை ஓமாலாம் செய்யணும் போலக்குதா. அப்பனா பேசி நிக்கிறதுக்கு டைம் இல்ல, நாங்க எதையாச்சும் ஒண்ணு பண்றோம். அப்ப நம்ம கிளம்புறோம். கமிட்டியை கூப்பிடணும்ல. வாங்க சாமி. அடே, உங்களுக்கு இதெல்லாம் ஒரு சாக்கா போச்சு. நான் கிளம்பட்டேன். உன்னிகிருஷ்ணன், போடா போடா போறேன். நாங்க டாக்டரை பார்த்துட்டு வரோம். பார்த்தல, இதுக்கப்புறமும் உனக்கு கல்யாணம் நடக்கலன்னா இந்த ஊரே கோஸ்ட் ஊரா மாறிடும். அதனால நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். நாம டாக்டரை இன்னொரு வாட்டி போய் பார்க்கலாமா? வேணாம், அப்புறம் முட்டாள்தனமா வேற ஒண்ணு சொல்லுவாரு. இந்த புது சிம் கார்டு நான் டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். நியூஸ் பேப்பர்ல உன்னோட கல்யாண வரனை கொடுக்கலாம், இந்த நம்பரையும் சேர்த்து கொடுக்கலாம். விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. அதுல ஒரு நல்ல வரனை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். உன்னுடைய நம்பர் கொடுத்தா ஊருக்காரங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்காக தான் இப்ப புது சிமா வாங்கி இருக்கிறது. இப்போதைக்கு உன் நம்பரை யாருக்கும் கொடுக்காத, புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சு. இனிமே பயப்படாத, உனக்கான பொண்ணு உன்னை தேடி வரும். நிஜமாவா? குயில் லாட்டரி டிக்கெட் வாங்கலையா? ஆனா குயில் லாட்டரி டிக்கெட் அதிர்ஷ்டம் உங்களுக்கு தான். 10 ரூபாய் தான் வாங்கிக்கோங்க. என்ன சார் பாக்குறீங்க? இவன் உயரத்துக்கு என்னமா குரல் வச்சிருக்கான். என்ன பாத்து நிக்கிறீங்க? வேணா வேற டிக்கெட் எடுத்துக்கங்க. எனக்கு வேண்டாம். இது என்ன ஒரிஜினல் குயில் மாதிரியே இருக்கா? குயில் லாட்டரி மனசுல நிம்மதியா வாழ விட மாட்டாங்களே. நம்பர் யாருக்கும் கொடுக்கல, இப்ப யாரு கால் பண்றது? ஹலோ, டெய்ஸியா? இல்ல, சாரி, தப்பா கூப்பிட்டுட்ட. இந்த பொண்ணோட டீடைல் கிடைச்சதுன்னா புரோக்கர் ரவி கிட்ட இவளை பத்தி சொல்லலாம். கூப்பிடுறதுக்கு நேரம் காலமே இல்லையடா. ஹலோ, நான் ஏற்கனவே கூப்பிட்டு வந்தேனே, ராங் நம்பர். நமக்குள்ள கொஞ்சம் அறிமுகம் ஆயிக்குவான். மறுபடியும் ராங் நம்பர்னு பேசாம ஃப்ரெண்ட்லியா பேசலாம்ல, அதுக்காகத்தான். என் பேரு பப்பன், டொக்கோமோ பப்பன்னா இந்த ஊர்ல எல்லாருக்கும் நல்லா தெரியும். பப்பனா? இவனுக்கு எப்படி என்னோட நம்பர் கிடைச்சது? சரி, இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் சொல்லுங்க. பேரு இப்போதைக்கு உங்க பேர் மட்டும் தெரிஞ்சா போதும். என்னோட பேரு பாலாமணி. போதுமா? பாலாமணி போதும்.
அது போதும். அந்த பொண்ணு எங்க? போடா பப்பன் பைத்தியக்காரா. சார் பப்பன் பட சிடி வேணுமா? நோ தேங்க்ஸ்.